டேய் நந்தா, உன் ஸ்குவாட் ஃபுல்லாவே குறையா தான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை. மினி மும்பை இந்தியன்ஸ் எடுத்து வச்சிருக்க. அதெல்லாம் ஆட்டத்துல சேர்த்திக்க மாட்டோம். அப்புறம் எக்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர். எக்ஸ் மும்பை இந்தியன்ஸ், மினி மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டீமுன்னு கொண்டாந்து நம்ம போட்டு ஏமாத்துறான். எப்ப நீ மும்பை இந்தியன்ஸ் விடுறியோ அப்பதான்டா நீ நல்ல ஒரு ப்ரோ நல்ல ஸ்குவாட் ப்ரோ. நான் இந்த ஸ்குவாட் விட்டு தர மாட்டேன். நான் எதா இருந்தாலும் முட்டு கொடுப்பேன் இந்த ஸ்குவாடுக்கு. இந்த ஏலத்துல எடுக்க தெரியாத எடுத்த டீம் மாதிரி இருக்கு. கமெண்ட் இருங்க ப்ரோ. இல்ல என் ஸ்குவாட சொல்லுவேன். அதுக்கப்புறம் இதுதான் பெஸ்ட் வேர்ல்டு 11 நீ சொன்னதா கரெக்ட்னு சும்மா போந்துகிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் என்னோட டீம் தான் பெஸ்ட் டீம்னு சொல்லுவீங்கன்னு. பாவம் அவங்க 2 பேர் டீமுக்கும் ஒரு ஓட்டு போட்டு விடுங்க. மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேத்துக்கும் போட்டு விடுங்க தயவு செஞ்சு. இல்ல தினேஷ் இப்படி சொல்லி என் டீமை பார்த்ததே அவன் கொஞ்சம் பயந்துட்டான். ஐயோ இது பயங்கரமான இதை ஏன் நம்ம யோசிக்கலன்னு அவன் நினைச்சான். அதனால என் டீமுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சரி போனா போதுன்னு கள்ள ஓட்டு இருந்தா ஏதோ ஒண்ணு குத்தி விடுங்க அவனுக்கு. தினேஷ் நீங்க வந்து உங்க ஸ்குவாட் போன வருஷம் லக்னோ சூப்பர் கிங்ஸ், இந்த வருஷம் லக்னோ சூப்பர் கிங்ஸ். ஸ்குவாட்லாம் பாரு கமெண்ட்ல பாத்துட்டு என்னதான் சூப்பரா இருக்குன்னு சொல்ல போறாங்க. நீங்க வேணா பாருங்க. நீங்க 2 பேருக்கு தான் போட்டி. உன் ஸ்குவாட் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோ. ஆரஞ்சு ஆர்ட், நான் என் பேர் நாண்டினா ப்ளூ, இவரு வந்து சிஎஸ்கேனால மஞ்சள் மஞ்சள் கொடுத்துருங்க. வேர்ல்டு கப் ஃபீவர்னாங்க. எல்லா ஃபீவரும் முடிஞ்சு எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க வீட்டுக்கு. ஆனாலும் நாங்க விட போறது இல்ல. இந்த வேர்ல்டு கப்போட பெஸ்ட் பிளேயிங் 11 ஐசிசி ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மற்ற டீம்ஸ் எல்லாமே ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டீம்ஸ் சொல்றதோட இன்ஸ்டா பேஜஸ் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எங்களோட பெஸ்ட் பிளேயிங் 11 என்னது எல்லா டீமும் சேர்த்தி அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே ரேங்கிங் எல்லாமே பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. 1000 சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோல பார்க்க போறது வந்து பெஸ்ட் பிளேயிங் 11 எல்லா டீமும் சேர்த்தி. நீங்க வந்து சூப்பர் எயிட்ஸ் மட்டும் கிடையாது, விளையாண்ட 20 டீம்ல எந்த டீம் வேணா எடுத்து ஒரு பெஸ்ட் பிளேயிங் 11 கொடுக்கலாம். அதனால எங்க 3 பேர்த்தோட பிளேயிங் 11 தான் பார்க்க போறோம். இல்ல ஐசிசி ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயிங் 11 விட்டுருக்குல்ல, அது அப்படியே படிச்சிருங்க. ஐசிசி பாத்துறோம். தினேஷ் ஐசிசி சொல்லிடு என்ன பிளேயிங் 11 சொல்லிருக்காங்க. ஐசிசியோட பிளேயிங் 11 வந்து ஃபர்கானு, சஞ்சு சாம்சன், இசான் கிஷன், எய்டம் மார்க்கம் வந்து 4வது இடத்துல ஸ்லாட் பண்ணி கேப்டன் போட்டிருக்காங்க. எனக்கு இதுவே செட் ஆகாத மாதிரி இது. ஹர்திக் பாண்டியா 5வது இடத்துலயும், வில் ஜாக்ஸ் 6, ஹோல்டரு, அப்புறமேட்டு அதோட பேட்டிங் ஆர்டர் முடிச்சிருச்சு. பும்ரா, லுங்கிங்கிடி, அடில் ரஷீத், முஸ்ரபானி. ஒரே ஸ்பின்னர் தான் வில் ஜாக்ஸ் வந்து 2வது ஸ்பின்னரா சேர்த்திருக்காங்க இந்த டீம்ல. இந்த டீம் என்ன நினைக்கிறீங்க? இது எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வந்து இந்தியா டீமோட மோதுனா தோத்து போயிரு. பெஸ்ட் பிளேயிங் 11 சொல்லி கன் தொடைப்புன்னு நினைக்கிறேன். என்ன ஏமாக்கறம் எப்படி ஓபனர்ல ஆனவர் எப்படி ஃபோர்த்ல ஸ்லாட் பண்ணுவாங்க? இதுவே இல்ல இது இந்த பிளேயிங் 11 எப்படி பேஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், ரன்னு இந்த மாதிரி வச்சுதான் பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இது எப்படி போடணும்னா ஆமா எப்படி போடணும்னா அதை முடிச்சிடறேன். எப்படி போடணும்னா அவங்க மேட்ச்ல என்ன இம்பாக்ட் பண்ணாங்க அந்த இம்பாக்டுக்கு தான் நீங்க பிளேயிங் 11 செட் பண்ணுமே தவிர, இப்போ ஃபர்கான் எத்தனை ரன் அடிச்சாரு, நான் என்னோட பிளேலிஸ்ட்லயும் ஃபர்கான் வச்சிருக்காங்கன்னு வைங்க பிளேயர் லிஸ்ட்ல, இருந்தாலுமே ஃபர்கான் அடிச்ச ரன் வந்து பாகிஸ்தான அங்க வந்து ஸ்ரீலங்கால விளையாண்டாங்க, நிறைய சின்ன டீம் கூட விளையாண்டாங்க. இந்தியா கூட வரும்போது அவர் அடிக்கல, டக் அவுட் ஆனது. சரியா, அதனால அந்த மாதிரி ஒண்ணும் இருக்கு. அதே மாதிரி முஸ்ரபானியும் சொல்றாங்க. முஸ்ரபானி எந்த கண்டிஷன்ஸ்ல விளையாண்டாரு, அவர் விளையாண்டது பூரா அங்க ஸ்ரீலங்கால. இந்தியா வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா அடி வாங்கினாரு. அதனால அதுல எனக்கு நிறைய கொஞ்சம் வேறுபாடுகள்லாம் இருக்கு. அதனால அந்த பேஸ்ட் ஆன் நம்பர்ஸை வச்சு அவங்க போட்டிருக்காங்களோன்னு தான் தோணுது எனக்கு. கிரிக்பஸ்ல போயிட்டு ஸ்டாட்ஸ்ல போட்டு டாப் 2 கட்டர்ஸ் 4 பிளேயர் இருக்காங்க. அந்த 4 பிளேயர் பேரை போட்டு பவுலிங்ல 4 பிளேயர் போட்டு நடுவுல வந்து ஆல்ரவுண்டர் வில் ஜாக்ஸ், அடில் ரஷீத், ஹோல்டர் பிளேயிங் 11 சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த பிளேயிங் 11 நான் சொல்றேன், வெளியே போன ஆஸ்திரேலியா டீமோட இந்த பிளேயிங் 11 ஜெயிக்காது. ரொம்ப மோஸ்டா இருக்கு. பும்ரா, லுங்கிகிடி, அவ்வளவுதான். முஸ்ரபானி, அடில் ரஷீத், ஹோல்டர், வில் ஜாக்ஸ் பவுலரு, ஹர்திக் பாண்டியா. பேட்டிங்லாம் பாருங்க, ஃபர்கானு, சஞ்சு இசான், மார்க்கம்லாம் 4வது இடத்துல அடிப்பாரா? இதுல ஒரு பேலன்ஸே இல்ல. ஸ்பின்னர் அடிக்கிறது யாரு, ஃபாஸ்ட் பவுலிங் யார் அடிக்கிறது, இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல ஒரு பேலன்ஸே இல்லை. 4வது டீம் மார்க் கொடுக்கணும், ஒரு 10-5 மார்க் கொடுப்பேன்.
சரி அதெல்லாம் விடுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் அணி மாதிரி ஆளுக்கு ஒரு இது டீம் எடுத்துட்டு வந்திருப்பீங்களா, ட்ரீம் டீமை கொண்டு வந்து கக்குங்க பார்க்கலாம். என்னோட பிளேயிங் லெவன் தினேஷ் சொல்லிட்டேன். நீயே சொல்லு. ஆரம்பிச்சிரு. சாக்கி ஆரம்பிச்சார். ம் நான் வந்து இதுல ஸ்டாட்ஸ் போட்டு அந்த டாப் ரன் கட்டர்ஸ்ல 4 பேர் இருப்பாங்களா, அது மாதிரிலாம் போடல. நான் வந்து அந்தந்த பொசிஷன்ல யார் நல்லா விளையாண்டுருக்காங்களோ அப்படியில ம் மட்டும் எடுத்திருக்கேன். ம் ம் என் டீம் வந்து சஞ்சு சாம்சன் அவர் விட்டுட்டு எடுக்கவே முடியாது. பிளேயிங் லெவனுக்கு ஒரு பெஸ்ட் வேர்ல்டு கப்புக்கு ம் அவரு. நான் சைபட் எடுத்திருக்கேன். ம் டிம் ஸ்டைஃபர். டீம் சைபட், இசான் கிஷன், ஸ்கை தான் கேப்டன் என் டீம்ல. டெவால்டு பிரேவிஸ், ஜேசன் ஹோல்டர், வில் ஜாக்ஸ், மிக்கில் சர்னர், உஸ்மான் தாரிக், லுங்கி இங்கிடி, ஜஸ்பிரித் பும்ரா. 12th மேனா வந்து நான் சிவம் டுபே வச்சிருக்கேன் என் டீம்ல. ம் இந்த டீம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இந்தியா இருக்கு. டீம் நிகரா இந்தியா டீம் கூட மேல இருக்கும். நல்லா இருக்கு. ஆனா டெவால் பிரேவிஸ் எப்படி நீ எடுத்த உள்ளங்கிறது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. 8 மேட்ச் 257 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட் 163. ஒரு ஸ்பின் பேசர் அவரு. நான் ஸ்பின் பேசர் வச்சிருக்கேன். நான் 12th மேனா வச்சிருக்கிறேன். சிவம் டுபே வச்சிருக்கேன். அப்படி இல்ல நான் அப்படியே மாத்தி விட்டுருவேன் ஸ்லாட்டை. ஓகே நான் ஓகே தான், இருந்தாலும் ஓகேவா இந்த எனக்கு டீமா? ஓகே தான் தோணுது. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் சொல்லியிருக்கிற டீம் பெரிய டீமா இல்ல அவர் சொன்ன டீமா இவர் சொன்ன டீமா நீ கரெக்டா சொல்லுங்க. இல்ல யார் டீம் இல்ல நீ பெரிய டீம் வந்துட்டு சொல்லுங்க கரெக்டா. மேட்சஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன், ரன்ஸ் பேஸ் பண்ணி இல்ல. ஆமா அந்த ஓப்பனிங் பேஸ்ல விளையாண்ட பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்கேன். டீம் பாருங்க ஓப்பனிங்ல வந்து சன் சாம்சன், டிம் சைபட், ஸ்பின் அந்த அப்படியே இம்பெக்டஸ் கொடுக்கறது இசான் கிஷன், ஸ்கை வந்து கேப்டன். நல்லா ஒரு மேட்ச் ஸ்கை ஆடி கொடுத்துருக்காரு. ஒரு மேட்ச் தானே. 30 மேட்ச் எல்லா மேட்சும் அடிச்சிருக்காரு. ஃபைனல்ல வந்து டக் இல்ல ஓகே பிரபு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கை வந்து அடிக்கல, ரன் அடிக்கல, நானும் ஒத்துக்குவேன். அவ்வளவுதான் ஒரு மேட்ச் முடிஞ்சிருச்சு. அடிச்சாரு. அவ்வளவுதான் ஆனா அங்கேயே அவரு முடிஞ்சிருச்சு. இல்ல இல்ல அங்கேயே சரி முடிஞ்சிருச்சு. இரு, நீங்க 242 வச்சிருக்காரு. இல்ல நான் அதை சொல்லல. நான் அவரு ரன் அடிக்கலைன்னே ஒத்துக்கிறேன். அவர் ரன் அடிக்கலதான். ஆனா கேப்டன்சி நல்லா பண்ணிருக்காரு, பெட்டர் கேப்டன்சி பண்ணிருக்காரு. அதனாலதான் அந்த பிளேஸ் அவருக்கு. அவர் எது எக்ஸ்பேக்டர் பிளேயர் தான். நான் ஏதோ ஒரு மேட்ச் அடிப்பாரு அவரு, சரியா? அதனால பெருசா அடிக்கிறது இல்ல, கேப்டன்சிக்காக தான் அந்த இடம் பிளேஸ் கொடுத்துருக்கான்னு ஒத்துக்கிறேன். போட்டது காரணம் ஒரு காரணம் சொல்லிடுறேன். அந்த இங்கிலாந்து மேட்ச்ல 18வது ஓவர் வந்து பும்ரா கொடுத்ததுக்கு பேசுற தான் நான் அவர் வந்து பெஸ்ட் பிளேயிங் லெவன்ல போட்டிருக்கேன். சரி ஓகே சரி நந்தா உண்டு சொல்லு உன்னோட பிளேயிங் லெவன் சொல்லு. என்னோட பிளேயிங் லெவன் ஓகே. பிளேயிங் லெவன் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து அன்டினேயபிள் சஞ்சு அண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சஞ்சு. நான் ஃபர்கான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபர்கான் வந்து இந்தியா மேட்ச் அடிக்கல. நான் இப்ப கூட சொன்னேன், இந்தியா மேட்ச் அடிக்கல, இந்தியாவில் பர்ஃபார்ம் பண்ணல. ஆனா ஸ்ரீலங்கால சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டுருக்காரு. அதனால ஓப்பனிங் வந்து சஞ்சுவும் ஃபர்கானும் எடுத்துறேன். ஒன் டவுன் எல்லாத்து மாதிரியும் சீல் த பிளேஸ் மாதிரி இஷான் கிஷன் சூப்பரா ஆடி இருக்காரு அந்த பிளேஸ்ல. அவருக்கு பதிலா வேற யாரையுமே நான் கன்சிடர் பண்ணல. கேப்டன் அடுத்தது 4th டவுன்ல சூர்யா பிளஸ் கேப்டன் அவரு தான். அதுக்கு கீழே 5th டவுன்ல இப்போ ரெகுலரா ஆடுறது வந்து திலக் வர்மா. குரூஷியல் மேட்சஸ்ல 8 பாலுக்கு 20, 22 பாலுக்கு 27 அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. குரூஷியல் நாக்கு அடிச்சிருக்காரு, அதனால கொடுத்துருக்கேன். நான் ரைட் லெஃப்ட்டும் போயிருக்கேன், ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்லயும் போயிருக்கேன். அடுத்தது ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ். இவங்க 2 பேரும் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ல வராங்க. அதுக்கு கீழே பினிஷர் ரோல்ல வந்து எனக்கு 2 பேர் இருக்காங்க. ஒன்னு ரொமாரியோ, இல்லைன்னா ஹோல்டர். இவங்க கிட்ட இருந்து பவுலிங்கும் வாங்கலாம், பேட்டிங்லயும் அடிப்பாங்க. உனக்கிட்ட சரி, okay, 11 பேர்த்த சொல்லு, 24 பேர்த்த சொல்லாத. சரியா? இல்ல அந்த இதுல மட்டும் எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா 2 பேருமே ஒரே கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் தான். 11 தான் பாட சொன்னோம். நான் வந்து அதான் சொல்றேன், இந்த பிளேஸ்ல மட்டும் நான் சரி ரொமாரியோ தான் ஃபர்ஸ்ட் என்னோட சாய்ஸ். ஹோல்டர் நான் செகண்டா தான் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா அக்சர், அது கீழே. அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் வந்திருக்கு. அடுத்தது பும்ரா. அடுத்த பவுலர் வந்து மேட் ஹென்ரி. 12th மேன் வந்து அடில் ரஷீத். ஸ்பின் ட்ராக்கா இருந்தா அடில் ரஷீத், பேஸ் ட்ராக்கா இருந்தா மேட் ஹென்ரி யூஸ் பண்ணுவேன். டீம்ல ஸ்பின்னர் 2 ஸ்பின்னருங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் கொண்டு வந்து 3 ஸ்பின்னர் இருக்காங்க. யாரு? 3 ஸ்பின்னர் இருக்காங்க. யாரு? வில்ஜாக்கா? ஓகே ஓகே. அக்ஷர் பட்டேல், வில் ஜாக்ஸ், அடில் ரஷீத் வேணா அடில் ரஷீத் ஆட போறேன், இல்ல பேசர் வேணா மேட் ஹென்ரி ஆட போறேன் நானு. ஓகே ஓகே. இதுல ஏதாவது இந்த ஸ்குவாடுக்கு என்ன குறைச்சல்? எனக்கு இந்த டீம் குறைச்சல் என்னடா டீமே குறைச்சல் தான்டா. என்ன மும்பை மினி மும்பை இந்தியன்ஸ் எடுத்து வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இல்ல மும்பையா இல்ல, அப்படிலாம் இல்ல. திலக் வர்மா, ஜேசன் ஹோல்டரோட விட்டு வந்த ரொமாரியோ போட்டு உள்ள எடுத்தது. அப்புறமேட்டுக்கு வந்து அக்சர் பட்டேலோட புவர் அவருக்கு வாய்ப்பு தரல, நான் ஒத்துக்கிறேன்.
நல்லா புடிச்சிருந்தா நல்லா பண்ணியிருப்பாரு. அவருக்கு வாய்ப்பு தரல. அக்சர் பட்டேல், அடில் ரஷீத்லாம் வந்து இங்க வந்து ஸ்ரீலங்கால 3 மேட்ச் விளையாண்டாரு. அந்த மேட்ச் நல்லா போட்டாரே தவிர, இந்தியால விளையாண்ட மேட்ச்ல எதுவுமே ஒழுங்கா போடல. அவரு. இந்த 3 எனக்கு இந்த 3 பிளேயர்ஸுமே இல்ல நான் ரொமாரியா வந்து நீ எல்லா மேட்சுமே அவங்க நின்னு அடிச்சிருக்காங்க. நீங்க ரொமாரியாவும் ஹோல்டரும் ரொமாரேசப்பட்ட போடுறீங்க. ஆனா ரொமாரேசப்பட்ட போட்டா பவுலிங் ரொம்ப அடி வாங்குமே. அவர் அடிக்கிற 40 ரன் 50 ரன் கொடுத்துட்டு போயிருவாரு. இப்போ பவுலிங் பாத்தீங்கன்னா பாண்டியா, அதுக்கப்புறம் பும்ரா 2 ஓவர் போட்டுருவாங்க. 2 ஓவர் போட்டு ரொமாரியா ஷெப்பர்ட் தான். நீ அஸ்தீப் வச்சு போறதுக்கு ரொமாரியா வச்சு போட்டுட்டு போயிடலாம். அஸ்தீப் வச்சு போறதுக்கு அதான் மேட் ஹென்றி தான் ஆட போறேன். அதுதான் சொல்றேன், மேட் ஹென்றி தான் ஆடுவான்றேன். அடில் ரஷீத் ஆட போறது இல்லை இந்தியால ஆடுறதுனால. ஒரு ஸ்பின் ஆப்ஷனா அடில் ரஷீத் வச்சிருக்கேன். சரி விடுங்க, நான் பேசிக்கிறதோட ஆடியன்ஸ் என்ன முடிவு பண்றாங்க பாப்பேன். சரி, என்னோட ஸ்குவாட் பார்க்கலாம். அவன் ஸ்குவாட் ஃபுல்லாவே டே நந்தா, உன் ஸ்குவாட் ஃபுல்லாவே குறையாதான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை. மினி மும்பை இந்தியன்ஸ் எடுத்து வச்சிருக்க, அதெல்லாம் காட்டர்ல சேர்த்துக்க மாட்டோம். எக்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மினி மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டீம் கொண்டாந்து நம்ம போட்டு ஏமாத்துறான். எப்ப நீ மும்பை இந்தியன்ஸ் விடுறியோ அப்பதான்டா நீ நல்ல ஒரு நல்ல ஸ்குவாட் ப்ரோ. நான் மாட்டேன், நான் எதா இருந்தாலும் முட்டு கொடுப்பேன். இந்த ஏலத்துல எடுக்க தெரியாத எடுத்த டீம் மாதிரி இருக்கு. கமெண்ட் இருங்க ப்ரோ. இல்ல அக்சர் பட்டேல கொண்டு ஒரே நிமிஷம். அக்ஷர் பட்டேல் நீங்க சொல்றீங்க, அக்ஷர் பட்டேலுக்கு அந்த இடத்துக்கு வேற எந்த ஆப்ஷன் இருக்கு? இல்ல நான் ஒத்துக்கிறேன் நந்தா. ஆனா அக்சர் பட்டேல கொண்டு போய் நீ 9வது பேட்டிங் சொறி வச்ச பாத்தியா? ஒரு பேர் அவரே மறந்துருப்பாரு இந்திய டீம் பிளேயிங். இல்ல சரி, அந்த இடத்துல வேற யார் ஆடுவீங்க? இல்ல சாண்ட்லர் ஓகே தான், இருந்தாலுமே நான் அக்ஷர் பட்டேல இன்னும் வேல்யூவா வரேன். அவரு மும்பை இந்தியன்ஸ் தானே கண்டுபிடிச்சு சொல்லி அவன் உட்கார வச்சுட்டான். இத நான் மறந்துட்டேனே, அவனே மறந்துட்டான். அதனாலதானே இல்ல அக்சர் சொல்லல. நான் என்னோட சாண்ட்லரும் அக்சரும் ஒரே கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன் தான். இருந்தாலும் அக்சர் வந்து கேட்ச் ஃபீல்டிங்ல நல்லா பண்ணாரு. முக்கியமா விக்கெட்ல எடுத்தாரு. சாண்ட்லர் பிடிக்கல. இல்ல சரி விடுங்க. இல்ல பெஸ்ட் நான் அதுக்கு 2 ஆப்ஷன் வச்சிருந்தேன். நீ வந்து கேட்டா 2 ஆப்ஷனும் சரி சாண்டனர் எடுத்தா பச்சையா தெரிஞ்சது மும்பை இந்தியன்ஸ் தானே. அதனால கொஞ்சம் வந்து அக்சர் பட்டேல சிறுவலான்னு பார்த்தா மாட்டிக்கிட்டேன். என் ஸ்குவாட சொல்லுவேன். அதுக்கப்புறம் இதுதான் பெஸ்ட் வேர்ல்டு 11 நீ சொன்னதா கரெக்ட்னு சும்மா போந்துகிட்டே இருக்கக்கூடாது. காலையில நீ சாயங்காலம் குரூப் நான் சொல்றேன். சரி பெஸ்ட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சஞ்சு, பிரையன் பெனட் ஜிம்பாப்வே பிளேயர். அங்கேயும் ஸ்ரீலங்காவிலையும் அடிச்சாரு, இங்கேயும் அடிச்சாரு. அப்புறம் எப்பயுமே 1-1 இஷான் கிஷனை தவிர்த்து 3 பேர்த்துலயுமே இருக்காரு இஷான் கிஷன். 4th ஜேக்கப் பெத்தல், 5 திலக் வர்மா, 6 சிவம் துபே. அண்டர் இவங்களே வீடியோ போடுவாங்களா, நான் ஒருத்தன் கூட எடுக்க மாட்டானா? என்ன பிளேயிங் 11 எடுக்கிறீங்க நீங்களாம்? மனசு 12th மேனா வச்சுக்கோ நீங்க. 7th சாண்ட்னர், 8 மார்க்கோ யான்சன், 9 லுங்கிங்கிடி, 10 பும்ரா, 11 உஸ்மான் தாரிக்கு. 12th மேன் வந்துட்டு வில்ஜாக். யாருக்கு பதிலானா மார்க்கோ யான்சன். ஸ்பின் ஆச்சரிய பண்ணும்ல மார்க்கோ யான்சனுக்கு பதிலா மார்க்கோ யான்சன் பதிலா ஸ்பின் பிச்சா இருந்தா உள்ள விளையாடுவான், இல்லைன்னா வெளியே. அப்படி சொல்ல வரேன். இது என்ன பித்தலாட்டமா இருக்கு? ஏன்னா ஸ்பின் பிட்ச்லயும் விக்கெட் எடுத்திருக்கான், நார்மல் பிட்ச்லயும் விக்கெட் எடுத்திருக்கான். இல்லன்னா இப்படி வச்சுக்கோடா. 8th வில்ஜாக், மார்க்கோ யான்சன் 12th மேன். சந்தோஷமா? நல்லாதான் இருக்கு. எனக்கும் அந்த திலக் வர்மாவோட ஸ்பாட் அப்புறமேட்டுக்கு வந்து பென்னட். பென்னட் நீ குடுக்கலாம் பா. நான் அடிச்சேன் 97 அடிச்சிருக்கேன். குடுக்கலாம். பர்கானையும் ஏன் வந்து எடுக்கலைன்னா அகமதாபாத்லயும் சென்னையிலயும் மும்பைலயும் இல்ல எனக்கு நீ சொல்றதெல்லாம் புரியுது. குவாலிட்டி இங்க பாரு. பென்னட் இதுலயாவது எடுக்கலாம். குவாலிட்டிக்கு ஃபர்கான் இருக்கிற அதே மிஸ்டேக் தான். இப்ப 35 பால்ல செஞ்சுரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க 98ல. என்னமா 60 பாலுக்கு செஞ்சுரி அப்படி பார்த்தா ஃபைனல் ஆடுனத வச்சு நான் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா தான் எழுதணும். நான் என்ன பண்ணட்டும்? இப்படி பண்ணக்கூடாது. நம்ம பெஸ்ட் 11 பின்னால இருக்கு. பின்னால கண்டிப்பா போனேன். ஃபர்ஸ்ட் நான் போனேன் சஞ்சுக்கு அப்புறம் பின்னால தான் போனேன். பின்னாலன் வந்துட்டு எனக்கு என்னமோ
வின்னிங் நாக்கு எங்க ஆடினாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் ஆடி. செமிஃபைனல் 30 செமிஃபைனல் அந்த செஞ்சுரி ஒரு இன்னிங்ஸ் தான். ஆனா ரைன் பனட் எல்லா மேட்ச் அந்த ஒரு இன்னிங்ஸ் போதாதா? நீ பெத்தலையுமே அந்த ஒரு இன்னிங்ஸ் வச்சுதான் எடுத்திருக்கீங்க. ஆமா. இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஓப்பனிங்ல இல்ல சொல்றதுக்கு ஜிம்பாவே மாதிரி ஒரு டீம், எந்தெந்த டீம் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் அடிச்சுட்டு வந்திருக்காங்க, ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு டீம் அடிச்சுட்டு இவர் ஆடி. அதனால சொல்றேன் 2 மேட்ச் அடிச்சு வந்திருக்காங்க. ஒரு அசோசியேட் நேஷனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தரீங்க நான் ஒத்துக்கிறேன். சொல்றீங்க அதேதான் நான் வந்து ஜேக்கப் பெத்தலுக்கு இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்றேன். கரெக்ட் தான். ஜேக்கப் பெத்தல் நீ சொல்ற அது வேணா நான் ஒத்துக்கிறேன். ஜேக்கப் பெத்தல் அந்த ஒரு இன்னிங்ஸ் எனக்கு பயமுறுத்திட்டா மிரட்டிட்டாங்க அவசரமே அவனுக்கு நான் 4th தடவை கொடுத்துட்டேன். அப்ப பின்னலங்க உள்ள இருக்கணும். பின்னலன்னா நான் என்ன பயமுறுத்தல. கேப்டன் யாருங்க? கேப்டன் பாத்தீங்கன்னா இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஆடின இல்ல கேப்டனா இருக்க இல்ல கேப்டனா இருக்கவங்களுக்கே தான் கேப்டன் கொடுக்கணுமா இல்ல புதுசா யாராவது போட்டுக்கலாமா? இல்ல கேப்டனா இருந்து அப்ப சாண்ட்னர் தான் கொடுக்க முடியும். நான் ஒரு கேப்டன் தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மோசமான கேப்டன் தான் ஐசிசி எய்டம் மார்க்குன்னு கேப்டன் கொடுத்துருக்குப்பா. அதுக்கு நான் சாண்ட்னர் கொடுக்குற ஃபைனல் வந்த பிளேயருக்கு அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை போங்க. சரி ஓகே ஆடியன்ஸ், நாங்க 3 பேரும் எங்க 3 பேர்த்து டீம் கொடுத்துட்டோம். எனக்கு தெரியும் என்னோட டீம் தான் பெஸ்ட் டீம்னு சொல்லுவீங்கன்னு. பாவம் அவங்க 2 பேர்த்து டீமுக்கும் ஒரு ஓட்டு போட்டு விடுங்க. மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேர்த்துக்கும் போட்டு விடுங்க தயவு செஞ்சு. இல்ல தினேஷ் இப்படி சொல்லி என் டீமை பார்த்ததே அவன் கொஞ்சம் பயந்துட்டான். ஐயோ இது பயங்கரமான இதை ஏன் நம்ம யோசிக்கலன்னு அவன் நினைச்சான். அதனால என் டீமுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சரி போனா போதுன்னு கள்ள ஓட்டு இருந்தா ஏதோ ஒண்ணு குத்தி விடுங்க அவனுக்கு. தினேஷ் என் டீம் வேற டீமுங்க. நீங்க வேற அம்மன் இல்ல நீங்க வந்து உங்க ஸ்குவாட் போன வருஷம் லக்னோ சூப்பர் கிங்ஸ், இந்த வருஷம் லக்னோ சூப்பர் கிங்ஸ். ஸ்குவாட்லாம் பாரு கமெண்ட்ல பாத்துட்டு என்னதான் சூப்பரா இருக்குன்னு சொல்ல போறாங்க. நீங்க வேணா பாருங்க. நீங்க 2 பேர்த்துக்கு தான் போட்டி. உன் ஸ்குவாட் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோ. ப்ரோ நீங்க வந்து ஆடியன்ஸ் மக்கள் சொல்லட்டும் ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ அதுக்கு முன்னாடியே வந்து முட்டுக்கு இந்த தடை பண்ண பாக்குறீங்களா? என்ன என்ன வந்து முடக்காதீங்களா? அக்ஷர் பட்டேல் நான் எடுத்தது காரணமே இம்பாக்ட் தான். கேம்ல அவருக்கு இருந்த இம்பாக்ட் நான் முன்னாடியே சொன்னேன். வெறும் நம்பர்ஸ்க்காக எடுக்கல. அந்த கேம்ல அவரு என்ன அதெல்லாம் கூட விட்டுறான். கேட்ச் இல்ல சொல்லு எப்படா உள்ள வந்தா எனக்கு அது மட்டும் சொல்றா. ஒரே ஐபிஎல் அடிச்சான்னு சொன்னேன்னு வெளுத்துருவேன். பாத்தீங்களா மறந்துங்களா தெரியல. வெஸ்ட் இண்டீஸ் எப்பப்பெல்லாம் 4 விக்கெட் போதோ ஹோல்டரும் ரொமாரியோ நின்னுதான் 50+ 70 பார்ட்னர்ஷிப் எல்லாம் போட்டிருக்காங்க 4-3 மேட்ச்ல. பேட்டிங் பிட்ச்ல திருப்பி அவன் வந்து 12 ஓவர்ல அடிச்சா ரொமாரியோ போட்டு 2 ஓவர்ல 40 ரன் கொடுத்தானே. அது இங்க போறது. அதுதான் சொல்றேன். ஏதோ ஒரு பேட் இருக்கும். அவர் 5 விக்கெட் ஹவுல் எடுத்ததெல்லாம் பேச மாட்டீங்க. 3 நாள் 50 அடிச்சாரு அதெல்லாம் பேச மாட்டீங்க. நான் என் கமெண்ட் ஒரே நிமிஷம். என்னோட டீம் மக்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க கமெண்ட்ல. சரி ஓகே தெரிஞ்சு அவன் 10 பேக் அடியில வந்துட்டு என் தலைவன் அவன் டீம் தானே கெத்துன்னு சொல்ல போறான். இல்ல மும்பை இந்தியன்ஸ் ஏதோ ஒரு டீம் இருந்தா குரூப்ல ஷேர் பண்ணி விட்டு நம்மள அடி வாங்க வைக்க போறான். இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். 3 பேரோட ஸ்குவாடையும் நீங்க பாருங்க. பார்த்துட்டு எதுக்கு நல்லா இருக்கோ அதுக்கு ஓட்டு போடுங்க. ஆரஞ்சு ஆர்ட் நான் என் பேர் நாண்டினா ப்ளூ. இவரு வந்து சிஎஸ்கேனால மஞ்சள் கொடுத்துருங்க அவருக்கு. அதே கொடுத்து இப்படி வச்சுக்கலாம். எஸ்ஆர்ஹெச் ஆரஞ்சு, மும்பை ப்ளூ, நான் வந்து எல்லோ. யாருக்கு பெட்டரா போடுங்க. ஐபிஎல் சீசன் வருது அதுக்கு தான் இப்போ இது ஒரு இது. அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம்.